السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. اما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளரும் நகரற்ற அன்புடையவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணை, மாபெரும் கிருபை இன்றைய ஜுமா தின கடமைகளை நிறைவேற்றுவதற்காக நம்மை எல்லாம் அவனுடைய வீட்டில் ஒன்று குழுமச் செய்திருக்கின்றன. நல்ல செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலங்கள் அனைத்தையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி காக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ரப்பில் ஆலமீனை நான் போற்றி புகழுகின்றேன். அவன்தான் வானங்களையும் பூமியையும் அவை இரண்டுக்கும் மத்தியில் உள்ளவற்றையல்ல எவ்வித முன்மாதிரியும் இன்றி, யாருடைய எதுவுடைய உதவியும் இன்றி தன்னந்தனியாக படைத்தவைகள் பிரமாண்டமானவைகளானாலும் அற்பமானவைகளானாலும் படைத்தவன் படைத்தவைகளை வெறுமனே விட்டுவிடாமல் அவைகளுக்கு வேண்டியதை வழங்கி தவணை வரை துல்லியமாக நிர்வகித்து வருகின்றன. மனித அறிவு வீச்சுக்கு அப்பாற்பட்ட மகத்தான ஆற்றல்களை தன்னகத்தை கொண்ட அந்த மாபெரும் நுட்பமான படைப்பாளனை நான் மீண்டும் மீண்டும் போற்றி புகழுகின்றேன். உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் மீதும் அவர்களுடைய தோளோடு தோளோட்டி நின்று சத்தியத்திற்கு சான்று பகர்ந்த சத்திய தீனுடைய இஸ்லாமிய மார்க்கத்திற்காக தங்களை அர்ப்பணிக்க முன்வந்த உத்தம தோழர்களான சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்கள், தபஉ தாபியீன்கள், இன்னும் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் உறுதியாக நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படக்கூடிய நம் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நன்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் கோபப்பட்ட, அவர்களுக்கு நேர்ந்த அவமானம், அவர்களுக்கு நேர்ந்த துன்பம், அதற்காக அல்லாஹ் கோபப்பட்ட இரண்டு தருணங்கள். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வாழ்க்கை நெறியாக வல்லவன் அல்லாஹ் வகுத்த தந்த இஸ்லாத்தை இறை தூதராகவும் இறுதி தூதராகவும் அகிலத்தோருக்கெல்லாம் அருக்குடையாகவும் இருந்து அந்த ஏகத்துவத்தை
இஸ்லாத்தை ஆரம்பத்திலே அவர்கள் பரப்ப வேண்டிய சூழ்நிலை. அல்லாஹ் கூறினார், வந்திரு அசீரத்தக்கல் அக்ரபீன், இன்னும் உம்முடைய நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. நெருங்கிய இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு முதலிலே வீட்டிலே وَأَمُرْ أَهْلَكَ بِالصَّلَاةِ وَاصْطَبِرْ عَلَيْهَا لَا نَسْأَلُكَ رِزْقًا نَحْنُ نَرْزُقُكَ وَالْعَاقِبَةُ لِلتَّقْوَى. நபியே, நீர் உம்முடைய குடும்பத்தினரை தொழும்படியாக ஏவுகிறார்கள். அந்த தொழுகையிலே நீரும் உறுதியாக நிலைத்திருப்பீராக. நாம் உம்மிடம் உணவை கேட்கவில்லை, நாமே உமக்கு உணவளிக்கின்றோம். இறுதி முடிவு இறையச்சமுடையவர்களுக்கு என்று அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்தார். இன்று நாம் தொழுகையாளிகளாக இருக்கின்றோம். வீட்டிலே எத்தனையோ பேர்கள் தொழுகையில் அலட்சியமாக இருக்கிறார்கள். தொழுகும்படியாக நாம் ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். நெருங்கிய உறவினர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கியவுடன் 26வது அத்தியாயம் 214வது வசனத்தை இறக்கியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே சபா அந்த மலைக்குறையின் மீது, சபா மலைக்குன்றின் மீது ஏறி உரத்த குரலில் யா சபாஹா யா சபாஹா யா சபாஹா, உதவி உதவி, அதிகாலை ஆபத்து என்று உரத்த குரலில் கூறினார்கள். மலை மீது நின்று, சபா மலை மீது நின்று. அப்போது குறைசி மக்கள் சப்தமிடும் இந்த மனிதர் யார் என்று கேட்டார்கள். அதற்கு முஹம்மது என்று சிலர் பதிலளித்தனர். உடனே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி மக்கள் திரண்டனர். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னாரின் மக்களே, இன்னாரின் மக்களே, அப்து மனாப மக்களே, அப்துல் முத்தலிபின் மக்களே என்று ஒவ்வொரு கோத்திரத்தாராக அழைத்து அவர்கள் சொன்னார்கள், இந்த மலை அடிவாரத்திலிருந்து, இந்த மலைக்கு பின்னால் இருந்து உங்களை தாக்குவதற்காக எதிரிகளின் குதிரைப்படை ஒன்று புறப்பட்டு வருகிறது என்று நான் உங்களிடம் தெரிவித்தால் என்னை நீங்கள் நம்புவீர்களா, நம்ப மாட்டீர்கள்? இந்த மக்கா நகரை தாக்குவதற்காக பெரும் படை ஒன்று, குதிரைப்படை ஒன்று பின்னாலிருந்து வருகிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா, நம்ப மாட்டீர்களா என்று அவர்கள் கேட்டார்கள். அதற்கு அந்த மக்கா நகர மக்கள் சொன்னார்கள், நாங்கள் நம்புவோம். உம்மிடமிருந்து எந்த பொய்யையும் நாங்கள் இதுவரை அனுபவித்ததில்லை. அஸ்வாதிக், நீர் உண்மையாளர். அல்லமீன், நீர் நம்பிக்கையாளர். நீர் சொன்னால் அது உண்மையாகத்தான் இருக்கும் என்று நம்புவோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்றார், என் மார்க்கத்தை நீங்கள் ஏற்காவிட்டால் இறைவனின் கடும் வேதனை ஒன்று எதிர்நோக்கி உள்ளது என்று உங்களை நான் எச்சரிக்கின்றேன் என்றார். ஏக இறைவனை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ் படைத்தவைகளை வணங்கக்கூடாது, அல்லாஹுடைய படைப்புகளை நீங்கள் வணங்கக்கூடாது, வல்லவன் ஒருவனையே வணங்க வேண்டும் என்று அவர்கள் சொன்ன மாத்திரத்தில் அபூ லஹப், யார் அந்த அபூ லஹப்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை அப்துல்லாவோடு கூட பிறந்த அபூ லஹப். அவன் சொன்னான், உமக்கு அழிவு உண்டாகட்டும், நீ நாசமாக, இதற்காகத்தான் எங்களை ஒன்று கூட்டினாயா என்று கேட்டு மண்ணை எடுத்து அவர்களுடைய மேலே எறிந்தான். அவனுடைய கைகளால் இவ்வாறு செய்தான். உடனே அல்லாஹ் கோபம் கொண்டான். கோபம் என்றால் சாதாரண கோபம் அல்ல. இரண்டாவதாக அல்லாஹ் கோபம் கொண்டதை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விட்டுவிட்டான். நான் கோபம் கொண்டிருக்கிறேன், நீங்கள் அதை மன்னிக்கலாம், அல்லது நீங்கள் என்னுடைய கோபத்திற்கு நாங்கள் தண்டிக்கலாம் என்று. ஆனால் இந்த அபூ லஹபை பொறுத்தவரையிலும் அல்லாஹ் மன்னிக்கவில்லை. உடனே என்ன செய்தான்? தப்பத் யதா அபீ லஹபின் வ தப் மா அனா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் தாத லஹப் வ இம்ராத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப் ஃபீ ஜீதிஹா ஹப்லுன் மின் மஸத். அபூ லஹபின் இரண்டு கைகளும் நாசமடைக, அவனும் நாசமாகட்டும். எந்த கையால்? என்னுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரிலே நாசமாகட்டும், அழிந்து போகட்டும் என்று அவன் இருந்தானோ அவனுடைய கைகள் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும்.
அவனுடைய பொருளும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு எந்தவித பயனையும் தராது. விரைவில் அவன் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் புகுவான். பிறகு சுமப்பவளான அவனுடைய மனைவியோ அவளுடைய கழுத்தில் முறுக்கேறிய ஈச்சங்கயிறுதான், அதனால் அவளும் அழிவாள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்ப காலகட்டத்திலேயே முன்னறிவிப்பாக அபூலஹபுக்கு நரகம்தான், அவனுடைய மனைவிக்கு நரகம்தான். அவனுடைய மனைவி உம்மு ஜமீல் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் முல்லை போட்டு வைப்பாள். சொல்லொண்ணாத துன்பங்களை அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பாள். அவள் விறகு சேகரித்து வரும்போது ஈச்சனார் கயிறு கழுத்தை இறுக்கி அவள் இறந்தாள் என்பதை அவள் இறந்து போனாள் என்பதை நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம். அபூலஹப் என்றால் நெருப்பின் தந்தை என்று பொருள். அந்த அளவுக்கு அவன் நெருப்புக்குரியவன் என்பதை அல்லாஹ் முன்கூட்டியே சொன்னான். அவன் கூட நான் இஸ்லாத்துக்கு வந்து விட்டேன் என்று சொன்னால் அந்த வசனமே பொய்யாக இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு அவனிடத்தில் குஃபர் இருந்தது என்று சொன்னால், அல்லாஹு அக்பர், எந்த அளவுக்கு அவனுடைய உள்ளத்தில் ஷிர்க் இருந்தது என்று சொன்னால், அவன் இறக்கும் தருவாயிலே இருக்கின்றான், அழுகின்றான். என்னப்பா நீ, குறைசிகளிலே யாராவது இறப்பை கண்டு பயப்படுவார்களா, அழுவார்களா? இறப்பைக்கு கோழைத்தனமாக அழுது கொண்டிருக்கிறாயே என்று அவனிடம் கேட்கப்பட்ட போது, இறக்கும் தருவாயில இருந்து அவன் சொன்னான், நான் இறப்புக்காக அழவில்லை, எல்லோருக்கும் இறப்பு வருவதுதான் எனக்கு வந்திருக்கிறது. நான் மரணத்தை பற்றி கவலைப்படவில்லை, அழவில்லை. இந்த முகம்மதுடைய மார்க்கம், அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் அகிலங்கள் அனைத்தும் வணங்க வேண்டும் என்ற இந்த முகம்மதுடைய மார்க்கம் மிகைத்து விடுமோ, உயர்ந்து விடுமோ, அது மேலோங்கி விடுமோ என்று நான் நினைத்தேன். நம்முடைய உஸ்ஸா, மனாத், ஹூபல் இவைகளுக்கெல்லாம் எந்த விதமான சக்தியும் இல்லாமல் அவைகளெல்லாம் மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டு விடுமோ என்பதை நினைத்தேன், அழுதேன் என்று சொன்னான். என்று சொன்னால் அந்த அளவுக்கு அவனுடைய குஃப்ர், அவனுடைய ஷிர்க் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். இவ்வளவுக்கும் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை இறந்து விடுகிறார்கள், அப்துல்லா. அவர்கள் இறந்த பிறகு ஆமினா அம்மா கருவுற்றிருக்கிறார்கள், கர்ப்பமாக இருக்கிறார்கள். தம்பியும் இறந்து விட்டார். தம்பிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் வாரிசாகுமே என்று மிகவும் ஆசைப்பட்டவன் இந்த அபூலஹப். ஒரு அடிமை பெண், இந்த அபூலஹபுடைய அடிமை பெண் வந்து ஆமினம்மாவுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற நற்செய்தியை, சுப செய்தியை சொன்ன போது அந்த பெண்ணையே அவன் உரிமை விட்டான். நீ இனிமேல் சுதந்திரமாக நடந்து கொள், நீ இனிமேல் அடிமை பெண் அல்ல என்று தன்னால் விலைக்கு வாங்கப்பட்ட அந்த பெண்ணை தன்னுடைய தம்பிக்கு மகன் பிறந்திருக்கிறான் என்பதற்காக அந்த பெண்ணையே உரிமை விட்டான். அந்த அளவுக்கு பாசமும் நேசமாக இருந்தவன். கொள்கை அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் என்பதை சொன்ன போது அந்த கொள்கையிலே அவன் முரண்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த விதத்திலெல்லாம் தீங்கு ஏற்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடியவனாக இந்த அபூலஹபும் அவனுடைய மனைவியும் திகழ்ந்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இருவருக்கும் நரகம் என்று முன்கூட்டியே சொல்லிவிட்டான். உஹது போரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக காயப்படுத்தப்பட்டார்கள். கவன் கற்களால் அவர்களுடைய கண்ண கதுப்புகள் பிக்கப்பட்டன, அவர்களுக்கு பல் உடைக்கப்பட்டது. ஆக அந்த நிலையிலே அவர்கள் அனுபவித்த அந்த துன்பத்தை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, தாங்கள் காயமடைந்த உஹது போர் நாளை விட கடுமையானதொரு நாளை நீங்கள் சந்தித்ததுண்டா? கடுமையான நாளை தாங்கள் சந்தித்ததுண்டா என்று கேட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உன் சமுதாயத்தாரால் நிறைய துன்பங்களை சந்தித்து விட்டேன், ஆனால் அவர்களால் நான் சந்தித்த துன்பங்களிலேயே மிகவும் கடுமையானது தாயிஃபிலே உள்ள அந்த அகபா நாளின் துன்பமே ஆகும். தாயிஃபுக்காக அழைப்பு பணிக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார். அங்கே கினானா கோத்திரத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பி 3 பேர்கள் தலைவர்களாக இருந்தார்.
அந்த 3 பேரிடமும் போய் ஏக இறைவனை வணங்க வேண்டும் என்று எடுத்து சொன்னார். அதிலே ஒருவன் சொன்னான், நீர் யார்? நான் அல்லாஹுடைய தூதர். நீர் அல்லாஹுடைய தூதர் என்றால் நான் காபாவுடைய திரையை, அந்த திரைச்சீலையை கிழித்து விடுவேன் என்று சொன்னான். இன்னொருவன் சொன்னான், அல்லாஹ் தூதரா தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களை தவிர வேற யாரும், உங்களைத்தான் தேர்ந்தெடுத்தானா? உங்களை தவிர வேற யாரும் கிடைக்கலையா அப்படின்னு ஏளனம் செய்தான், கேலி பேசினான். இன்னொருவன் சொன்னான், நீர் பொய் சொன்னால் பொய் சொல்லக்கூடிய உன்னிடத்திலே பேசுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, நான் தகுதியால் உயர்ந்தவர். நீர் உண்மையாக அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் உம்மிடத்திலே நான் பேச முடியாத, அது ஆபத்தாகும் என்றார். ஆக இவ்வாறு அவர்கள் என்ன செய்தார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை ஏற்காது மட்டுமல்ல, வம்பர்களை, சிறுவர்களை கற்களை கொண்டு எரியும்படியாக, துரத்தும்படியாக, நீங்கள் இருசாராராக பிரிந்து கொள்ளுங்கள், அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் உள்ளவர்கள் அடியுங்கள், இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் உள்ளவர்கள் அடியுங்கள் என்று கற்களை எறிந்து அவர்களை காயப்படுத்தினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளிலே அனுபவித்த துன்பம் போல் எந்த நாளிலும் நான் அனுபவித்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஓடுகிறார்கள். கல் எறியப்படுகிறது. தன்னுடைய உடம்பையெல்லாம் கேடயமாக்கி ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்களுக்கும் நிறைய காயங்கள் பட்டதோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ரத்தம் சுட்டுகிறது. இந்த காட்சியை பார்த்து அல்லாஹ் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனியாக வரவில்லை, வானவர்களோடு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ஏனென்றால் எந்த திசையிலே ஓடுகிறோம்? எதிரிகளிடமிருந்து நாம் தப்பித்து விட்டோமா அல்லது அவர்களிடத்திலே திரும்பவும் சென்று கொண்டிருக்கிறோமா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த திசையிலே சென்றாலும் அவர்களுக்கு கல்லடி விழுந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு நேர்ந்ததை பார்த்து கொண்டார். என்னை மட்டுமல்ல, இந்த 2 வானவர்களை, மலாயிகத்துல் ஜிபால், மலைகளை நிர்வகிக்கக்கூடிய வானவர்கள், இந்த வானவர்களை அனுப்பியிருக்கின்றார். இவர்களுக்கு நீங்கள் உத்தரவிடுங்கள், 2 மலைகளுக்கிடையே இருக்கக்கூடிய இந்த தாயிப் நகரை, அதில் உள்ள மக்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு இந்த வானவர்கள், மலாயிகத்துமார்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்று சொன்னபோது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வேண்டாம், அவர்கள் அறியாமல் எனக்கு துன்பத்தை கொடுத்தார்கள். இவர்களை இஸ்லாத்தில் வராவிட்டாலும் இவர்களுடைய பிள்ளைகளாவது, சந்ததிகளாவது இஸ்லாத்தை தழுவுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் அல்லாஹ்வின் பெயரில் ஆதரவு வைக்கின்றேன். ஆகவே அவர்களை நீங்கள் ஒன்றும் செய்துவிட வேண்டாம் என்று காருண்ய நபி, கருணை நபி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், எந்த அளவுக்கு எதிரிகளையும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்களாக நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாட்டிலே நாம், இந்த மண்ணிலே பிறந்த நாம், இந்த பூமியின் புத்திரர்களாகிய நாம், தொண்டு தொட்டு இந்த மண்ணிலேயே வாழ்ந்து வரக்கூடிய நாம், இஸ்லாத்தை நம்முடைய முன்னோர்கள் தழுவினார்கள். ஏன் தழுவினார்கள்? அதற்கு முக்கியமான காரணம், நமக்கு நேர்வழி கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் சனாதனவாதிகள், இந்துத்துவக்காரர்கள், பிறப்பால் பேதமை கற்பிக்கக்கூடியவர்கள், நெற்றியிலிருந்து பிறந்த எங்களை தவிர தோளில் இருந்து பிறந்தாலும் சரி, வயிற்றில் இருந்து பிறந்தாலும் சரி, காலில் இருந்து பிறந்தாலும் சரி, அனைவரும் தீண்டத்தகாதவர்கள், சூத்திரர்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய 2% பேர்கள் 98% பேர்களை பிறப்பால் பேதமை கற்பித்து பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், அதன் காரணமாகத்தான் எங்களுடைய முன்னோர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். நீ என்ன உயர்ந்தவன், நான் என்ன தாழ்ந்தவன், நீயும் 10 மாதம், நானும் 10 மாதம், உனக்கும் அதே ரத்தம் தான் ஓடுகிறது, எனக்கும் அதே ரத்தம் தான் ஓடுகிறது. கடவுள் இப்படியெல்லாம் பேதமையாக நெற்றியிலிருந்தும், தோளிலிருந்தும், வயிற்றிலிருந்தும், காலிலிருந்தும் படைக்க முடியாமல் மண்ணில் இருந்தும் அவர் படைக்க மாட்டார். ஆகவே இந்த இன இழிவு நீங்க, எங்களை பிறப்பால் கேவலப்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த இன இழிவை நீங்க, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்கின்றோம். அப்படி என்ன இஸ்லாத்திலே மகிமை, அப்படி என்ன இஸ்லாத்திலே ஒரு சமத்துவம், சகோதரத்துவம்,
அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் தக்கு ரப்பக்கும் அல்லதி خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. ஓ மனிதர்களே, ஒரே ஒருவரிலிருந்து உங்கள் அனைவரையும் படைத்த உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய படைத்தவனை பயந்து கொள்ளுங்கள். அவரில் இருந்துதான் அவருடைய மனைவியாரை அவன் படைத்தான். அந்த இருவரில் இருந்துதான் நீங்கள் ஆண்களாக பெண்களாக பழகி பெருகி இருக்கின்றீர்கள். ஓங்கி ஒழிக்கக்கூடிய இந்த ஒற்றுமை குரல், அனைவரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர்கள் என்பதை சங்கடாதமாக முகம் முழங்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை நோக்கி நம்முடைய முன்னோர்கள் வந்தார்கள், நேர்வழி பெற்றார்கள், ஏக இறைவனை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடியவர்களானார்கள். அதன் காரணமாக இன்று நாம் இந்த மண்ணிலேயே நல்ல முறையில் அல்லாஹுடைய கிருபையால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அதே நேரத்தில் எப்படியாவது சமத்துவமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை எப்படியாவது சதி வேலைகளால் முறியடித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் 1992 டிசம்பர் 6ஆம் நாளில் பாரம்பரியமிக்க பாபர் மஸ்ஜிதை அவர்களை இடித்தார்கள். ரத யாத்திரை என்று சொல்லி ரத்த யாத்திரை நடத்தி பல ஆயிரக்கணக்கானவர்களை ஒன்று திரட்டி மத்திய அரசும் நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லிவிட்டு மௌனமாக இருந்ததன் காரணத்தினாலே அன்று பாபரி மஸ்ஜித் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டது. இவர்கள் எதை செய்தாலும் அவர்களுடைய அந்த வேலைகள் எல்லாம் கிரிமினல் வேலைகளாகத்தான் இருக்கும். இவர்கள் எதை செய்தாலும் சூழ்ச்சியாக சதியாகத்தான் எந்த ஒரு வேலையையும் செய்வார்கள். ஆக அப்படி இடிக்கப்பட்டதில் மிக முக்கியமான அந்த பகுதியை, பள்ளிவாசலில் அந்த உயரத்திலே உள்ள அந்த டூமிலே உள்ள அந்த கலசத்தை, அந்த பள்ளிவாசலின் மேற்பகுதியை இடித்தவர் யார் தெரியுமா? பல்பீர் சிங். படித்தவர், சரித்திரவியாளர். அவருக்கு தப்பு தப்பாக இஸ்லாம் பற்றியும் முஸ்லீம்கள் பற்றியும் சொல்லப்பட்டதன் காரணத்தினால ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த அவர் முதல் ஆளாக உச்சி கோபுரத்திலே நின்று அல்லாஹுடைய பள்ளியை இடித்தார். விளைவு, ஒரு பள்ளியை அவர் இடித்து விட்டார். 100 பள்ளிகளை கட்டுவேன், அல்லாஹுடைய இல்லங்கள் 100 பள்ளிவாசல்கள் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை தழுவினார். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் யாரும் இல்லை, எதுவும் இல்லை அல்லாஹ்வை தவிர, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதராக இருக்கின்றார்கள் சொல்லி அவர் இஸ்லாத்தை தழுவி முஹம்மது ஆமீர் என்ற பெயரோடு 90க்கும் மேலான பள்ளிவாசல்கள், சுப்ஹானல்லாஹ், 90க்கும் மேலான பள்ளிவாசல்களை இந்த மண்ணிலே, இந்த இந்தியாவிலே, ஹைதராபாத், அதிலே மிகப்பெரிய பள்ளிவாசல் ஒன்று அவர் கட்டியதிருக்கிறது. 100 இலக்காக கொண்டு 90க்கும் மேற்பட்ட பள்ளிவாசலை கட்டிய முகமது ஆமீரை அல்லாஹ் பொருந்திக் கொண்டார், அவர்களை தன்னகத்திலே எடுத்துக்கொண்டார். இவ்வாறு சத்தியத்தை நீ எந்த நேரத்திலும் எதுவும் செய்துவிட முடியாது. ஆட்சி அதிகாரங்கள் ஷைத்தானி சக்திகளான உங்களிடம் இருக்கலாம். எங்களை எல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி எங்களிலே உள்ள எங்களுடைய தொப்புள் கூடி உறவினர்களையே உனக்கு அடியாள்களாக்கி உன்னுடைய அஜெண்டா பிரகாரம் அவர்கள் நடப்பதற்காக நாம் எல்லாம் இந்துக்கள் என்று சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை கலவரக்காரர்களாக ஆக்கி அதிலே குளிர்காயக்கூடிய நிலையை இன்று வரையிலும் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னதான் செய்தாலும் அல்லாஹ் ஒருத்தன் இவர்களுடைய சூழ்ச்சிக்கெல்லாம் மேலாக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றார். அவர்கள் எந்த ரூபத்திலே வந்தாலும் அவர்களுக்கு அது பின்னடைவுதான். அவர்களால் இஸ்லாத்தை, அதனுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்த முடியவில்லை. இன்றும் ஏராளமான என்னுடைய தொப்புள் கொடி உறவினர்கள் நான் தீண்டத்தகாதவனா, நான் பிற்படுத்தப்பட்டவனா, நான் தாழ்த்தப்பட்டவனா, இந்த இணையில் நீங்க இஸ்லாமிய அருமருந்து. அன்று பாபுஜி ஜெகஜீவன் ராம் ஒரு கோவிலுக்குள் சென்றார் என்பதற்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கங்கை நீரை கொண்டு புனிதப்படுத்தினார்கள். ஏனென்றால் அவர் தீட்டானவர். இன்று முர்முர் இந்தியாவில தலைமை குடிமகனாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, கண்ணியம் கிடைக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த நிலையிலும்
இந்த இஸ்லாம் வளர்ந்தே தீரும். அதை எந்த கொம்பனாலும், எந்த ஆட்சியாலும், எந்த அதிகாரத்தினாலும் அதை தடுத்து நிறுத்தி விடவே முடியாது. ஏன் இவ்வாறு இஸ்லாம் பல்கி பெருகுகிறது? பார்க்கிறோம், ஐரோப்பா நாடுகளிலே நிறைய தேவாலயங்கள், சர்ச்சுகள் எல்லாம் பள்ளிவாசல்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. எந்த இஸ்லாத்தை டெரரிசம் என்றார்களோ, தீவிரவாதம் என்றார்களோ, அந்த இஸ்லாத்தை நோக்கி மக்கள் சாறை சாறையாக, அணி அணியாக, கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? இது மதம் அல்ல. மதம் என்பது மனிதர்கள் ஏற்படுத்திய, மதம் பிடித்தவர்களுடையதான் மதம். இது மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் வாழ்க்கை நெறியாக வல்லவன் வகுத்து தந்த மார்க்கம். இந்த மார்க்கம் மிகைத்தே தீரும். என்றெல்லாம் பார்க்கின்றோம். பதவிகளிலே, மேஜர் பதவிகளிலே, பெரும் பெரும் பதவிகளில் எல்லாம் இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் அங்கே ஐரோப்பா நாடுகளிலே தங்களை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்டு மிகப்பெரிய கல்வியாளராக, பதவி பெற்றவர்களாக, இஸ்லாத்தை தானும் அனுபவித்துக் கொண்டதை மற்றவர்களுக்கும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார். இதே முகமது ஆமீர் அவர்கள் அல்லாஹுடைய இல்லத்தை நிறுவுவதை மட்டும் கொண்டு குறிக்கோளாக கொள்ளவில்லை. இதே தமிழ்நாட்டிலே கூட அவர்கள் திருநெல்வேலி, மதுரை, சென்னை, இப்படி பல நகரங்களுக்கு அவர்கள் வந்து ஏகத்துவ பிரச்சாரம் செய்தார். அல்லாஹ் ஒருவரை வைத்து அவருடைய வேலையை வாங்கி விடுவார். அந்த வகையிலே தான் இன்றும் நாம் பார்க்கின்றோம். அல்லாஹுடைய இல்லம் இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரம் இடித்தவர்களாலேயே அது பன்மடங்காக கட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும், என்னதான் நீங்கள் இந்த நாட்டிலே சகஜ நிலையை மாற்றி கலவர நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். திருந்துங்கள், வருந்துங்கள், தீனுல் இஸ்லாமிய மார்க்கத்தை நோக்கி வாருங்கள் என்ற அழைப்பு கொடுப்பதோடு நிச்சயமாக இந்த இஸ்லாம் மிகைத்தே தீரும். அது வெற்றி அடைந்தே தீரும். அதை எவராலும் எதுவும் செய்துவிட முடியாது. அன்பானவர்களை, கணேசத்திற்குரியவர்கள, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஓர்மையை நமக்கு தந்திருக்கின்றான். நம்முடைய ஈமானிய பலகீனங்கள், இறை நம்பிக்கையின் பலகீனங்கள், நம்முடைய ஒற்றுமை குறைவு, جميعا ولا تفرقوا واذكروا نعمة الله عليكم إذ كنتم أعداء فألف بين قلوبكم فأصبحتم نعمتي ورضيت لكم الإسلام دينا. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு செய்த நியாமத்துகளை நீங்கள் எண்ணி பாருங்கள், அருட்கொடைகளை நினைத்து பாருங்கள். நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், ஒற்றுமையாக இருங்கள். உங்களுக்கிடையே நீங்கள் பகைவர்களாக இருந்திருக்கலாம். இஸ்லாம் என்ற அந்த அன்பால் உங்களை அல்லாஹ் சகோதரர்களாக்கினார். நரகக்கரையின் விளிம்பில் இருந்தீர்கள், நெருப்பு புலியின் மீது இருந்தீர்கள், உங்களை அல்லாஹ் காப்பாற்றினான். தன்னுடைய ஆயத்துக்களை விளங்கிக் கொள்ளும் பொருட்டை இவ்வாறு விவரிக்கின்றார். ஆனால் நம்மிடையே உள்ள வேற்றுமை காரணமாக, ஒற்றுமை இன்மை காரணமாக இன்று அவர்கள் எல்லாம் கொக்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு காரணம் நாம் தான். நம்முடைய ஈமானிய பலகீனம், நம்முடைய இறை நம்பிக்கையின் பலகீனம். அப்படி இருந்தும் அல்லாஹ்விடம் அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்து கடமைப்பட்டிருக்கோம். காசு இல்லை, பணம் இல்லை, எந்த செலவு செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை பண்ண. இந்த சூழல்கள் மாறுவதற்கு, ஏகத்துவம் வளர்வதற்கு, இஸ்லாம் அனைவருக்கும் போய் சேர்வதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யலையா? செய்தார்களே. 2 முரடர்கள், 2 ரவுடிகள், இந்த ரவுடிகளிலே ஒருவர் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று இருவரில் ஒருவரை இஸ்லாத்துக்கு, அதன் மூலமாக இஸ்லாத்திற்கு உயர்வைத்தா, இஸ்லாத்தை மேலோங்கிச்சு என்று அபூஜஹலை கொண்டாகிலும் உமரை கொண்டாகிலும் இந்த இஸ்லாத்தை வளப்படுத்து என்று அவர்கள் பிரார்த்தித்தார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கினானே. ஆளுமை, இஸ்லாத்தை அழித்து விட வேண்டும், ஒழித்து விட வேண்டும், முஹம்மதை கொன்றுவிட வேண்டும் என்று எரிமலையாய் குமரிக்கொண்டு ஏந்தி வந்த வாளை ஓங்கி வெளிமலராய் மாறிவிட்ட விந்தையே, வியப்புக்குரிய தோழர் அவரின் சிந்தையே. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு கவிஞன் பாடினார். அது மிகை அல்ல, அந்த அளவுக்கு அவர்கள் வந்தார். நீங்களும் இந்த இஸ்லாத்திலே நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வதன் மூலமாக நிறைய ஆளுமைகளை அல்லாஹ் நமக்கு தருவார். இஸ்லாத்தை தப்பும் தவறுமாக புரிந்து கொண்டு நம்மை எதிர்த்து கொண்டிருப்பவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அவர்களை கொண்டு இஸ்லாத்தை நீ வளப்படுத்தி துஆ செய்யுங்கள். நம்மை விட அதிகமாக இஸ்லாத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக
நம்முடைய தொப்புள்கூறிய உறவினர்கள், நம்மை எதிர்த்து கொண்டிருப்பவர்கள், இஸ்லாத்தை எதிர்த்து கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக உள்ளங்களை புரட்டுபவனான அல்லாஹுடைய வல்லமையால் ஆற்றலால் நிறைய பேர்கள் இவர் போய்விட்டாரா, இவர் போய்விட்டாரா, பலகீனம் என்று சொல்லக்கூடிய அளவிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தவுடன் அப்படியே மக்கமா நகரமே ஸ்தம்பித்து விட்டது. இப்ராஹிம் இஸ்லாத்தை தள்ளிவிட்டார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகத்தான் ஏறத்தாழ 13 ஆண்டுகளிலே உலகின் பல பகுதிகளில் அலெக்சாண்டரை விட, நெப்போலியனை விட இஸ்லாமிய ஆட்சி எதிரிகளும் பாராட்டக்கூடிய, காந்திஜி சொன்னார்களே, இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி போல ஆட்சி அமைய வேண்டும் என்று. அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தால் அதற்கு காரணம் பிரார்த்தனை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை. நம்மை அறிந்து கொண்டே சத்தியம் என்று அறிந்து கொண்டே அழிக்க நினைப்பவர்களுக்காக அவர்கள் அழியட்டும் என்று பிரார்த்தனை செய்கின்ற அதே நேரத்திலே தப்பும் தவறுமாக இஸ்லாம் என்னவென்று தெரியாமல் இஸ்லாத்தை பற்றி, அதனுடைய சட்டத்திட்டங்களை பற்றி எதிர்த்து கொண்டிருப்பவர்களுக்காக அவர்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்று நாம் துஆ செய்ய வேண்டும். அத்தகைய நன்மக்களாக, ஏனென்றால் கசிந்துருகி கண்ணூர் மொழியை நாம் கேட்கும் போது அல்லாஹ் நம்முடைய துஆக்களை கபூல் செய்வான். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, இழந்ததை மீட்கவும் இருப்பதை காக்கவும் தொடர்ந்து ஜனநாயக ரீதியில, ஜனநாயகம் எந்த அளவுக்கு படுகொலை செய்யப்பட்டாலும், அது நீதிமன்றத்திலே படுகொலை செய்யப்பட்டாலும் அல்லது வேறு வேறு விதங்களிலே படுகொலை செய்யப்பட்டாலும், நாம் ஜனநாயகத்தை நம்பி அறவழியிலே நம்முடைய போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்க வேண்டும். அந்த வகையில் நாளை டிசம்பர் 6ஆம் நாள் பாசிச எதிர்ப்பு தினமாகவும், பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட அந்த அக்கிரமத்திற்காக மதுக்கூரில, முக்குடிச்சாலையில நாளை மாலை 4:30 மணி அளவில் ஜனநாயக ரீதியில ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கின்றது. அந்த ஆர்ப்பாட்டத்திலே அனைவரும் பங்கெடுங்கள். அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யுங்கள். எதிரிகளை உறுதியாக எதிருங்கள். ஆனால் அதே நேரத்தில் ஏன் எதிர்க்கிறோம் என்று தெரியாமல் எதிர்த்து கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அத்தகைய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு முடிக்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் نحمده ونستعينه ونستغفره